ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி சத்தான ஒரு களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் கேழ்வரகு வந்து 1 கப் எடுத்திருக்கேங்க. ராகி மாவு கடையில் வாங்கின மாவு தான். இது நல்ல சுத்தமான மாவு தான், இருந்தாலும் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் 1 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போது அதிலேருந்து அந்த 1 கப்பு மாவுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து எதுக்குன்னு நான் சொல்கிறேன். நல்லா கரைச்சி தனியாக எடுக்கணும் அதையே. இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் வந்து நான் குக்கர் தாங்க எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு வீதம் தண்ணி இப்போ நான் அளந்து ஊற்றிக்கிறேன். இந்த 2 கப்பு தண்ணியில் லைட்டாக தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு, நம்ம களிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நான் 1 டீஸ்பூன் போல் நெய்யும் இதில் சேர்த்துருக்கேங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோம்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா களி மணமாக இருக்கும். இப்போ நெய் வந்து 1 டீஸ்பூன்லேருந்து நான் இப்போ சேர்த்து வச்சுங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா கொஞ்சம் நல்லா ஓரளவு கொதித்து வரும்போது இப்போ நான் 2 ஸ்பூன் மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அப்படியே வந்து நம்ம நல்லா குக்கரில் தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்ததும் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துக்கணும். இது எதுக்கு இப்படி சேர்த்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ராகி களி கிண்டும் போது நம்மளுக்கு வந்து கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு தான். ஃபஸ்ட்டே வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணியாட்ட கரைச்சி நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கட்டி தட்டாது. இப்போ நல்லா கரைச்சதை பாருங்கள், இந்த பக்கம் நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உள்ளே கலந்துட்டேன். இப்போ எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மீதி உள்ள மாவை உள்ளே அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அப்படியேவும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கட்டி தட்டாது, ஏற்கனவே நம்ம உள்ள மாவு கலந்துருக்கனால. இப்போ பாருங்கள், அப்படியே ப்ளைட்டில் இருக்க மாவை அப்படியே உள்ளே சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் அந்த மாவை உள்ளே சேர்த்துட்டு கிளறுனா போதும். நம்ம தண்ணியில் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது பாருங்கள், மாவு எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்படி நம்ம களி செய்கிறது வந்து நம்மளுக்கு கையும் வலிக்காது, நல்லா வலிக்க கிண்டவும் வேண்டாம். ஈஸி மெத்தடில் செய்கிற களி தாங்க இன்றைக்கி நான் செஞ்சு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், இருக்கிற தண்ணிக்கு அந்த மாவுக்கும் கரெக்டாக இருக்குது. இந்த அளவு நல்லா ஒரு அரை வேக்காடில் இப்போ நல்லா வெந்திருக்கு களி. இப்போ வந்து அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன். குக்கருக்குள்ளே நம்ம எது வைக்கணுமோ அந்த மாதிரி அளவான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்துக்குள்ளே நான் போட்டு நல்லா சமம் பண்ணிட்டேன் மாவை. இப்போ குக்கரில் வந்து இப்போ நல்லா நம்ம தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு நல்லா மூடி டைட்டாக போட்டுக்கணும். இப்போ குக்கருக்குள்ளே தண்ணி வச்சாச்சு. தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஸ்டாண்டுக்கு மேலே இப்போ நம்ம எடுத்துருக்க பாத்திரத்தை உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சு மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுட்டு பார்த்தோம்னா சுவையான களி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். நம்ம கை விட்டெல்லாம் கஷ்டப்பட்டெல்லாம் கிளற வேண்டாங்க. களி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து சைடிஷாக நான் ஒரு வேர்க்கடலை சட்னி தான் அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி போல் வறுத்த நடக்கலை எடுத்திருக்கேங்க. அப்புறம் தேங்காய் வந்து ஒரு பீஸ் போல் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான 2 வரமிளகா, ஒரு துளி இஞ்சி, 2 பல் பூண்டு, கருவேப்பிலை ஒரு 6லேருந்து 7 கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வரமிளகா ரொம்ப காரமாக இருக்கனால நான் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சாச்சு. வச்சுட்டு கொஞ்சமாக இப்போ ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதும் கடலை எல்லாமே நம்ம போட்டு இப்போ நல்லா கருக விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே போட்டு இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இந்த களிக்கு வந்து கீரை குழம்பு, கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தான் அரைச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்தாச்சுங்க. தேவையான அளவு புளியும் எடுத்திருக்கேன் சட்னிக்கு. நம்ம எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா கருக விடாமல் வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னிக்கும் அந்த களிக்கும். இப்போ நல்லா பாருங்கள், இப்போ தேங்காவை லாஸ்ட்டில் போட்டாச்சு.
நல்லா வறுத்தெடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா இப்போ நம்மளை ஆற விட்டுட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் கடலை வந்து ஏற்கனவே வறுத்தது தான், இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ சட்னி நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த பக்கம் களி நல்லா குக்கர் விசில் அடங்கிருச்சு. இப்போ களியும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. இப்போ குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க பாத்திரத்துக்குள்ளே எதுவுமே தண்ணி போட பாருங்கள். நல்லா டைட்டான மூடியாக வச்சு நம்ம மூடிட்டோம்னா தண்ணி உள்ளே நம்மளுக்கு போகாது. இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் இப்போ நம்ம அதை திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள் தண்ணி ஒன்றுமே உள்ளே சேரல. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேர்க்கடலை சட்னிக்கும் இந்த களிக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.